அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 140 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய காலையில் பலஸ்தீன் விடுதலைக்காக அமெரிக்காவில் ஒரு இராணுவ வீரர் தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்திருக்கிறாருங்க அப்படிங்கிற துயரமான செய்தியோடு தான் இன்றைய காணொலியை பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போருக்காக இந்த உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வீதிகளில் இறங்கி அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் நீதியை விரும்பக்கூடிய பல மக்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாமே 30,000 என்ற அந்த இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணியிருக்கான்னு கேட்டால் கிடையாது, அதை அதிகரித்து கொண்டே தான் செல்கிறது. அப்போ உலக அளவில் ரூலிங்கில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றங்கள் அல்லது ஐசிஜி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் அல்லது WHO ஐநா போன்ற அமைப்புகள், அதிகாரம் படைத்த அமைப்புகள்னால இந்த போரில் ஏதாவது மாற்றம் செய்ய முடிஞ்சிச்சா, இஸ்ரேலுடைய இன அழிப்பை தடுக்க முடிஞ்சிச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இன்றைய தேதியில் நெத்தன்யாகு சொல்கிறார், நாங்கள் ரஃபாவை நெருங்கிவிட்டோம் என்று. இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், ரஃபாவில் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை எப்படி நாங்கள் செட்டில்மெண்ட்டுகளை வச்சு ஆக்கிபைடு செஞ்சோமோ, அபகரிச்சோமோ, அதை எங்களுடைய கண்ட்ரோலில் எப்படி கொண்டு வந்தோமோ, அதே போல ஒரு நடவடிக்கையை ரஃபாவில் நுழைந்து இன அழிப்பு செய்து நாங்கள் நடத்துவோம். இது ரமலான் 1 துவங்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. மேலும் இன்திஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சி ரஃபாவில் நடைபெற தயாரான நிலையில் இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்காது. இந்த இன்திஃபாத் புரட்சியாளர்களை ஒடுக்கி அவர்களை கைது செய்வோம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அப்போ இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இன அழிப்பு என்ற விஷயத்திலிருந்து ஒரு இன்ச்சும் பின்தங்கலை. மறுபக்கம் பாரிஸில் உச்சி மாநாடு நடந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு வேலை இருந்து அது 6 நாள் பேச்சுவார்த்தை என்று பேசப்படுகிறது. அது எந்த அளவும் இன்னைக்கு ஹமாஸ் வெளிப்படையாக அங்கீகரிக்கல. ஹமாஸுடைய எல்லா தளங்களையும் ஆய்வு செஞ்சுட்டேன். ஹமாஸ் இப்படிப்பட்ட உடன்படிக்கையில் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் இஸ்ரேல் ஏற்றுக்குச்சின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. மாறாக இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறாரு, எந்தவித முன் நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை ஒப்படைச்சிங்கன்னா வேணால் பார்க்கலாம். நீங்கள் முன் நிபந்தனைங்கிற பேரில் தனி நாடு கேட்கறது, அல்லது எங்களுக்கு இந்த ஸ்டேட் அங்கீகரிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய துருப்புக்களை நீங்கள் நீக்கணும், இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களை மீண்டும் கட்டித்தரணும்னு சொல்லக்கூடிய டிமாண்ட் எது வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் நெத்தன்யாகு இன்னைக்கு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் தான் இந்த பலஸ்தீனுக்காக ஒரு உயிர் தியாகி இன்னைக்கு உருவாயிருக்கிறாரு. நிச்சயமாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இவர் செய்தால் கூட நிச்சயமாக அந்த காணொலியை பார்க்கக்கூடிய சமயத்தில் கண்கள் கலங்கி கண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலை தான் வருது. ஏன்னா இன்று காலையில் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலுடைய தூதரகம் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இஸ்ரேல் தூதரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை சார்ந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் ஆரோன் என்று சொல்லக்கூடிய நபர், ஒரு கிறிஸ்துவர், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கிறிஸ்துவர் ஆரோன். இவர் என்ன பண்ணுறாருன்னா இராணுவ உடையோடு நடந்து போகிறாரு, கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறாரு, செல்ஃபி கேமராவில் இந்த பலஸ்தீன் விடுதலையை பற்றி பேசிகிட்டே போகிறாரு, இந்த இஸ்ரேலுடைய இனப்படுகொலை பற்றி பேசிகிட்டே போகிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல அந்த கேமரா வச்சுட்டு இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி நின்று கையில் வச்சிருந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொண்டு அந்த இடத்துலையே பத்த வைத்து தன்னைத்தானே எரித்து சொல்கிறாரு, ஃப்ரீ பலஸ்தீன், ஃப்ரீ பலஸ்தீன், பலஸ்தீனை விடுவி என்று கர்ஜித்து கொண்டே அந்த தீக்காயத்தோடு அவர் என்ன ஆயிடுறாரு, அந்த இடத்துல அப்படி விழுந்துடுறாரு. அந்த இடத்துல அந்த அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ்லாம் வருது, அணைக்கிறாங்க, துப்பாக்கி வச்சு ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இவர் வேலை மனித வெடிகுண்டு அறுப்பானான்னு சொல்லிட்டு உடனடியாக அவனை அழைத்து மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி அந்த தியாகி இறந்து விடுகிறார். வீர வணக்கம் ஆரோன் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரருக்கு. காரணம், இவர் பலஸ்தீன் விடுதலை கூடுதலாக பேசியிருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா அனுப்பக்கூடிய ஆயுதங்களின் வழியாக இனப்படுகொலை நடைபெறுகிறது. அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் மற்றும் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளை இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த இனப்படுகொலை 30,000 என்ற விகிதத்தை தொட்டிருக்காது. இந்த இஸ்ரேல் யாருடைய உதவியும் கிடைக்காமல் திணறி போய் நின்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறார். இதில் நான் ஒரு பங்குதாரனாக குற்றவாளியாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னை நானே தீ வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பார்க்க முடியல. அவர் எரிந்து அந்த இடத்துல அப்படியே விறகு கட்டையாக சாம்பலாக பொசுங்கி போய் விழுகிறார். வீர வணக்கம், விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், பலஸ்தீனை விடுவி என்ற அந்த குரலோடு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த கவலையோடு அவர் அந்த கத்தக்கூடிய அந்த அலறல் இருக்கே, அது நம்முடைய உள்ளங்களை உலுக்குகிறது. அந்த அளவு இன்னைக்கு ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு. நிச்சயமாக ஆரோன் சகோதரருக்கு ஒரு பிரார்த்தனை முன்வையுங்கள். அடிப்படையில் இஸ்லாத்தில் தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா இறைவன் கொடுத்த உயிர் என்பது அமானிதம். இந்த உயிரை அவனிடமே நாம் திருப்பி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன, இன்பத்திற்கு பின்னாடி துன்பம் இருக்குது, கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு லேஸ் இருக்குது, உங்களுடைய சக்திக்கு மீது நாங்கள் சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வாக்கியங்களை குர்ஆன்ல அல்லாஹ் அடிக்கிட்டே போகிறான்.
அப்ப மனிதனால் எந்த அளவு தாங்க முடியுமோ அந்த அளவு சோதனையை இறைவன் கொடுப்பான். அந்த சோதனைகளின் இறையச்சத்தோடு மன உறுதியோடு நின்று போராட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அதெல்லாம் தாண்டி அந்த வரையறை தாண்டி ஒரு நபர் வந்து அவர் இஸ்லாமியர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு தெரிந்ததெல்லாம் மனிதநேயம். இந்த மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன், இந்த மக்களுடைய இனஅழிப்பில் நான் பங்காளியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ச்சிருக்கிறார். இந்த சம்பவம் உலகம் முழுக்க எனக்கு வைராயிட்டு இருக்குது. அவருடைய இந்த செயல்பாடு பல மக்களை இந்த விஷயத்தை நோக்கி திசை திருப்பி இருக்குது. பல நாடுகள் திசை திருப்பி இருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த சில நாடுகள் கூட இன்னைக்கு திசை திருப்பி இருக்குது. ஆனா இன்னைக்கும் கிறிஸ்துவ சகோதரர்கள் பிடிவாதமா நிற்கிறாங்க. வாக்களிக்கப்பட்ட பூமி, யூதர்கள் தான் மனித குலத்திலேயே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குலம் அந்த யூத குலம் தான் ஜியோனிஸ்டுகள் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆங்கிலத்துல, மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்காங்களாமா. இஸ்ரேலுடைய வழித்தோன்றர்கள்ல 12 பழங்குடியினர் இருக்காங்களாமா. அதில் 2 பழங்குடியினர் மட்டும்தான் யூதர்கள் மற்றும் பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய 2 குழு, அதாவது யூதா பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய 2 குழு மட்டும்தான் தங்களை யூதர்கள் என்று காட்டிக்கொள்கிறார்கள். அந்த பட்டத்தை அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 10 பழங்குடியினர்கள் தங்களை யூதர்கள் என்று அடையாளப்படுத்த கிடையாது. உலகம் முழுக்க அவர்கள் பறந்து விருந்து வாழ்கிறார்கள். அவர்கள் யாரையும் இனப்படுகொலை செய்வது கிடையாது. மக்களை சமமாக மதிக்கிறார்கள். அப்ப இனப்படுகொலை செய்ய வேண்டும் இலக்கில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. உண்மையான யூதர்களா, அதாவது இஸ்ரேலியர்களுடைய வழித்தோன்றர்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ பெருமக்கள்ல பெரும்பான்மையான நபர்கள் எல்லாமே வாக்களிக்கப்பட்ட பூமி அது, யூத சமூகம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித குலம், அவர்கள் மூலம்தான் அல் அக்ஸா இடிக்கப்படும் என்ற பல விஷயங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதை வேணாலும் நம்புங்க, அது உங்களது தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட நம்பிக்கை. நான் கேட்கக்கூடிய அடிப்படை கேள்வி, நீங்கள் நம்பக்கூடிய அந்த இனம், அந்த சிறப்பான மனித குலத்திலே உயர்ந்த அந்த இனம் என்பது இன்னைக்கு 30,000 பேரை கொண்டிருக்கே. அப்ப அந்த இனத்துடைய கடவுள் மோசமானவரா? இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று அந்த கடவுள் வலியுறுத்துகிறார்களா? அந்த சமூகம் இன அழிப்பு செய்தால்தான் அவர்களுக்கு நன்மை கிட்டும் என்று நம்புகிறதா? அப்படிங்கிற பல கேள்வி வருது. ஆனால் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் தயவு செஞ்சு இந்த யூத வெறிபிடித்த நாய்களுக்கு, அடிமைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசாவே கடவுளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலே சொல்றேனே, அவர் உங்களை தண்டிப்பாரா இல்லையா? தண்டிப்பாரா இல்லையா? நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பார்ல, எனது சமூகமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இன அழிப்புக்கு எப்படி துணை போனீங்க, அதற்கு எப்படி நீங்கள் குரல் கொடுத்தீங்க, எப்படி ஆதரவு கொடுத்தீங்கிற கேள்வியில் எழுப்பான்ல. அப்ப நிச்சயமாக கிறிஸ்துவ சமூகம் இதிலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும். இறந்திருக்கக்கூடிய ஆரோனுக்கு வீர வணக்கங்கள். இறைவன் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஏன்னு நான் கேட்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் இல்லாட்டியும் இறைவனுடைய பார்வையில சில விஷயங்களை அங்கீகரிப்பான். ஏன்னா இறைவனுடைய தரஜாவிலையும் அவனுடைய கலாக்கதலையும் எதை முடிவு செய்வான் நம்மளால முடிவு செய்ய முடியாது. நாம் காலம் முழுக்க பார்த்த ஒரு குடிகாரன் நாளைக்கு மறுமையில சோனம் இருப்பான். எப்படி, ஏன், எதற்கு, எப்படிங்கிற காரணங்களே கிடையாது. அது இறைவன் வசம் இருக்கு. ஐவேளை தொழுது நெத்தியில கருப்பு அந்த புள்ளி வர வரைக்கும் தொழுத நம்ம நாளைக்கு மறுமையில எங்க இருப்பாரு? நரகத்துல இருப்பாரு. காரணம், உள்ரங்கமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடை இறைவன் மட்டுமே அறிந்து கொண்டிருக்கிறதுனால இந்த நிலைப்பாடுகள் மாறும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரோனுக்கு வீர வணக்கங்கள். அவருடைய தியாகம் என்பது அளப்பரியது. பலஸ்தீனுக்காக இன்னைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாரு. இந்த விஷயத்த மொசாதுடைய தளம் எப்படி வெளியிட்டு இருக்குன்னா, எனது எதிரி அவனை எரித்து கொண்டு சாம்பலாயிட்டா எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு மொசாது ஒரு பதிவை போட்டுட்டு எக்ஸ்தலத்துல உடனடியாக கொஞ்சம் நேரத்தையும் மொசாதத்தை டெலீட் பண்ணிடுது. அப்ப அந்த அளவு நுணுக்கமாக மொசாத் என்பது இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஆரோனுடைய இந்த மரணத்திற்கு பின்னாடி இந்த உலகத்துல பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. சமீபமா ஈரிஸ் அயர்லாந்து இருக்குல்ல, இந்த அயர்லாந்து இனிமேல் இஸ்ரேலோடு ஒட்டும் உறவும் கிடையாது. நாங்கள் ஆயுத ஏற்றுமதியை தடை செய்கின்றோம். பொருளாதார தடையை இஸ்ரேல் மீது நாங்கள் விதிக்கின்றோம். எங்கள் வான்வழியாக அமெரிக்காவுடைய போர் தளவாடங்கள், ஆயுதங்கள் எல்லாமே எங்கள் வான்வழியாக இஸ்ரேலுக்கு செல்வதை தடை விதிக்கின்றோம். மேலும் சர்வதேச அளவுல மிகப்பெரிய பொருளாதார தடை மற்றும் ஆயுத தடையை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச நீதிமன்றத்தை நாங்கள் அணுகுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு அயர்லாந்து வந்து இன்னைக்கு முடிவு செஞ்சிருக்கு. நிச்சயமாக அயர்லாந்துடைய நாட்டுடைய மக்களுக்கும் தலைவர்களுக்கும் பாராட்டுக்கள். மறுபக்கம் இதே ஒரு ஸ்டாண்டை தான் பிரேசில் எடுத்துருந்துச்சு, அதே மாதிரி ஸ்பெயின் எடுத்துருந்துச்சு. இந்த நாடுகள் எல்லாமே ஆயுத தடை, பொருளாதார தடையை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஸோ இப்படி எல்லா நாடுகளும், அதாவது லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி பிரேசில் ஆகட்டும், இன்னும் வந்து வெனிசுலாவாகட்டும், கொலம்பியா, இது போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அடி இருக்குல்ல, இது மரண அடி. ஏன்னா இவர்கள் பொருளாதார தடையும் ஆயுத தடையும் ஏற்படுத்தி விட்டால் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடுகளிலிருந்தும் இவங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் கிடைக்காது. அதன் வழியாகவே இவர்கள் போர் செய்ய முடியாமல் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் என்பது நிகழும். இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.